யாருக்குமே பிடிக்கல. இயேசு சகேயு வீட்டுக்கு போனது வந்து யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள்ட்ட இருந்தெல்லாம் இவர் பறித்து பிடுங்கினாரு. அநேகமாக யாருக்கு தான் பிடிக்கும்? அப்போ எல்லாருமே அவரை வெறுத்தாங்க. எல்லாரும் அவர் எப்படி நினைச்சாங்கன்னா, படுபாவி, தகுதி இல்லாத ஒரு பாவி, அவனுக்கெல்லாம் எந்த நன்மையும் நடக்கக்கூடாது, தேவன் கடவுள்லாம் அவனை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, அவனுக்கு எந்த ஒரு தயவும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்ச அந்த ஆளை இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு தான். அவனை போய் முக்கியப்படுத்தி விட்டார். உன் வீட்டுக்கு தான் நான் வரணும் அப்படின்ட்டார். நான் அங்கே வர்றது அவசியம், தங்கி ஆகணும் அப்படின்ட்டார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த மனுஷனுக்கு. சமுதாயமே அவனை வந்து கீழ்த்தனமாக நினைக்குது, அவனை ஒரு தகுதி இல்லாத ஒரு பாவியாக நினைக்குது. ஆனால் இயேசு வந்து அவன் வீட்டுக்கே வராரு, அவனோட உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா ஐக்கியம் கொள்கிற மாதிரி சமம் அது. அவனோட நேரம் செலவழிக்கிறாரு, அவனோட க்ளோஸ் ஆகிறாரு. அது நடந்தோன்னா அதனுடைய எஃபெக்ட் பாருங்க. 8ஆம் வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என்னது? பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணார் சகேயு? பழைய ஏற்பாட்டில் ஏழைகளுக்கு வயலில் இருக்கிற மிச்சம் மீதி ஓரத்தில் இருக்கிறத விட்டு விடுன்னு சொல்லுது. ஏழைகளும் சாப்பிட்டுட்டு போட்டோம், அப்படி தான் பிரமாணம் சொல்லுது. இவன் சொல்கிறான், என்கிட்ட இருக்கிற பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதாவது, நான் ஒரு இடத்தில் எதையாகலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். யார்கிட்ட அநியாயமாக பறிச்சிருந்தேன்னா அவங்களுக்கு 4 மடங்கு திரும்ப செலுத்துகிறேன். எந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறாரு சகேயு? அவர் யூதன், அவருக்கு பிரமாணம் தெரியும். அநேகமாக பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை திரும்ப தரணும், அதுக்கு மேலே 20% சேர்த்து தரணும். 20%, 20%. இவன் சொல்கிறான் நாளத்தனையாக தரேன்னு. நாளத்தனைன்னா எவ்வளோ சதவீதம் தெரியுமா? 400%. பிரமாணத்தை பார்த்துட்டா இவர் செஞ்சார்? கிடையாதுங்க. இயேசுனுடைய அன்பு இவருடைய உள்ளத்தை மாற்றிடுச்சு. யாருமே ஏற்றுக்கொள்ளாத இந்த மனுஷனை, யாருமே அன்பு கூறாத இந்த மனுஷனை, பணத்துக்கு அடிமையாக இருந்த மனுஷனை, பணத்தை கடவுளை போல வச்சு அந்த தொழிலுக்குள்ள போய் ஜனங்களை அநியாயமாக நடத்தின இந்த மனுஷனை இயேசு அன்பு கூர்ந்தார், மன்னிச்சார், ஏற்றுக்கொண்டார், அன்பு காட்டினார். எப்படி ஆயிடுச்சுன்னா, இயேசு அவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவர்கிட்ட அன்பு செலுத்துறதுனால, பணத்துக்கு இவ்வளோ நாள் அடிமையாக இருந்த இந்த சகேயுக்கு அந்த கட்டு உடைக்கப்பட்டுருச்சு. பணம் அவரை அடிமையாக வச்சிருந்தது இவ்வளோ நாளாக. ஆனால் அந்த கட்டிலிருந்து இப்போ விடுதலை ஆயிட்டாரு. பணம் ஆயிடுச்சு. அதனுடைய மாயை போய்விட்டது. இயேசு ஆயிட்டார். இயேசு தான் பெருசாயிட்டார் சகேயுக்கு. இப்போ சகேயுக்கு வந்து இயேசுடைய அன்பு தான் பெரிதாயிடுச்சு.